இந்த வாழ்க்கை கூட நம்ம கையில் தான் இருக்குது. நாமளே என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது ஜீவசக்தி ப்ளஸ் காந்த சக்தி ப்ளஸ் சைத்தன்ய சக்தி மூணுமே நான் தான். ஸ்ருஷ்டி ஸ்திதி லயா மூணுமே நான் தான். ஸோ ஆன்மாவால் தான் இதெல்லாம் முடியும். ஆன்மா தான் என்று நாம் நினைக்கணும். ஏன்னா நமக்கு நாம தான், வேறு யாருமே இல்லை. ஸ்ருஷ்டி ஸ்திதி லயா, அதாவது உருவாக்குறதும் நாமளே, அனுபவிக்கிறதும் நாமளே, அதை முடிவு பண்ணுறதும் நாமளே தான். ஸோ நாமளே தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னவென்றால், ஒரு வியாபாரி வியாபாரம் எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டு அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அந்த மரம் என்றது கல்பவருஷம். அதாவது மேல் லோகத்திலிருந்து அது கீழ் லோகத்துக்கு எதுக்கு வந்ததோ தெரியல, அந்த மரத்து கீழே உட்காந்துட்டு அவன் யோசிச்சுட்டே இருப்பான். ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, நல்ல விதவிதமான சாப்பாடும் நல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஏதாவது வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பான். அது கல்பவருஷனால் என்ன கொடுக்கும், நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுது. அதாவது கல்பவருஷத்துக்கும் தாட் பவருக்கும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. கல்பவருஷம் எப்படி நம்ம கேட்டால், நம்ம புராணத்தில் கேட்டிருக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் புராணத்திலேயே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நியூ எனர்ஜியாக இந்த தாட் பவர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலேயே இருக்குது. ஆனால் நம்ம கேட்கணும், கேட்டாதான் அது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆள் கேட்கும்போது அங்கே எல்லாமே முன்னாடி நிற்கும். ஆச்சரியப்படுவான். சரி என்னவெல்லாம் ஆகட்டும், இது நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு முடிஞ்சப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடும். அப்போது வியாபாரத்தினால டயர்ட் ஆகிடுச்சு, இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டதுனால டயர்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஒரு குஷன் பெட் இருந்து ஒரு ஃபேன் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா வசதியாக நம்ம படுத்துக்கலாம் என்று நினைப்பான். உடனே அங்கே வந்துடும். அது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் சரியாக இருக்குது, எனக்கு இப்போ தூக்கம் வரல, அதனால் அப்சரசுகள் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும், அந்த டான்ஸ் நம்ம பார்த்துட்டே தூங்கிடலான்னு சொல்லி நினைப்பான். வந்துடுவாங்க அப்சரசுகள் டான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் மனிதனோட செயல்கள் பாருங்க. இதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. ஐயோ, இது ஒரு காடு மாதிரி இருக்கே, புலி ஏதாவது என்னை சாப்பிட்டா எப்படின்னா பக்கத்தில் இருந்து புலி சாப்பிட்டுடும். ஸோ இங்கே நமக்கு என்ன புரியுறது, அவனோட சந்தோஷத்துக்கு யார் காரணம், அவனோட மரணத்துக்கு யார் காரணம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம தான் காரணம்.